எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் 12. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. விசாலாட்சி, கதிரவன் இருவரும் தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பதைக் கண்ட சூர்யா எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அவர்களிடம் விசாரிக்க, மரகதமோ அவர்கள் இருவரையும் மறு வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் கதிரவன் மற்றும் விசாலாட்சி இருவரும் வீட்டிற்கு வந்திருப்பதாக கூறினார். அதை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா. வாட்? அம்மா, என்ன சொல்கிறீங்க? மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்காங்களா என்று அவன் கோபமாய் கேட்க, அவன் கோபத்தை கண்டு புரியாமல் முழித்தார் மரகதம். ஆமாம்ப்பா, இதில் என்ன தப்பு இருக்குது? கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது எப்பயும் நடக்கிற விஷயம் தானே. எல்லா சம்பிரதாயத்தையும் சரியாக பண்ணிடணும்ல. அதனால தான் உன்னையும் அவளையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. சீக்கிரம் ரெடியாகி 2 பேரும் அவங்க கூட கிளம்புங்க என்று அவர் கூற, அதெல்லாம் முடியாதுமா என்றான் வேகமாக சூர்யா. அவன் கூறியதை கேட்டு கதிரவன், விசாலாட்சி இருவருக்கும் முகம் சுருங்கியது. இப்படி வெளிப்படையாக அவன் வரமாட்டேன் என்று கூறுவான் என்று அவர்கள் நினைக்கவில்லை. மரகதமோ அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனவர். டேய், என்னடா இப்படி பேசுகிற? அது எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவ? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு என்று மரகதம் கூற, அம்மா, இப்போ வந்து திடீர்னு இதை சொல்கிறீங்க? இது அநியாயம். நேற்று கூட இதை சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுருந்துருப்பேன்ல. கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறீங்க. இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் எல்லாம் எனக்கு இருக்குமா? கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி லீவ் போடவே முடியாது, வாய்ப்பே இல்லை என்று அவன் கூற, இல்லை மாப்பிள்ள, நாங்கள் முன்னாடியே சொல்லலான்னு தான் நினச்சோம். ஆனால் தங்கச்சி தான் பொறுமையாக காலையில் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்று கதிரவன் கூற, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நேற்றே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும் என்றான் சட்டென்று சூர்யா கோபமாக. அவன் கூறியதை கேட்டு மரகதத்தின் முகம் வாடி போனது. அதை கண்டு கவலையுற்ற மிருத்ரா, என்னங்க நீங்கள் அத்தை அப்படி தரைக்குறைவாக பேசுகிறீங்க? அவங்க நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் தானே அப்படி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி தெரியலனா அதை சொல்லி புரிய வைங்க. நம்ம என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்பான்னு நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அவங்களை இப்படி மட்டம் தட்டி பேசுகிறீங்க என்று அவள் மெல்லிய குரலில் சூர்யாவிடம் பேச, நீ பேசாத, உனக்கு தெரியாது. இவங்களுக்கு வர வர திமிரு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஒரு விஷயத்தை கூட என்கிட்ட கலந்து பேச மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறத காதிலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு தான் முடிவெடுக்கிறாங்க என்றான் அப்பொழுதும் கோபமாக. அவன் கூறியதை கேட்ட மரகதம், இல்லைப்பா, நான் வேணும்னு சொல்லாமல் விடலை. ஏற்கனவே அண்ணனுக்கு கல்யாண வேலையில் அலைச்சல் அதிகமாக இருந்தது. பத்தாக்குறைக்கு உன்னையும் மிருத்ராவையும் மறு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நேரத்தில் உனக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது. அவர் செய்கிற வேலையை ஒதுக்கி வச்சுட்டு தான் அவர் உங்ககிட்ட பேசணும். அதனால தான் நான் காலையில் டைரெக்டாக வீட்டில் வந்து சொல்லி பசங்களை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் என்று அவர் வருத்தமான குரலில் கூற, அதை கேட்டு கோபமாக பற்களை கடித்தவன் முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டான். விசாலாட்சி சங்கடமாக, இப்போ முடியலன்னா பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, இன்னொரு நாள் கூட நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க. நாங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் வேறு இப்போ ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, முதல்ல அதை பாருங்கள். இதை இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம் என்று அவர் கூற, வேண்டாம், வீடு தேடி வந்துட்டீங்க. உங்களை மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். இருக்கிற மீட்டிங் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஆன்லைனில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு மிருத்ராவை கூட்டிகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வேகமாய் குழந்தையை மிருத்ராவின் கையில் திணித்தவன் தன் அறை நோக்கி சென்றான். அவன் சென்ற பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட மிருத்ரா, ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, அவரோட கோபத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏதோ ஒர்க் டென்ஷனில் அப்படிலாம் பேசிட்டாரு என்றால் மரகதத்தை சமாதானப்படுத்தும் நோக்கில். அவன் இப்படி தான்மா, யோசிக்காமல் வார்த்தையை விட்டுடுவான். அதனால் மனசை மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படும்னு புரிஞ்சிக்கவே மாட்டான். இதெல்லாம் எப்போ தான் அவன் புரிஞ்சுக்க போகிறானோ எனக்கு தெரியல என்று மரகதம் கூற, விசாலாட்சி மிருவை நெருங்கியவர், எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா என்று பாசமாக அவள் தலையை கோதுவதற்கு தன் கரத்தை கொண்டு சென்றார். அடுத்த நொடி சட்டென்று அவர் கரத்தை தட்டிவிட்டவள், தொடாதீங்க என்றாள் கோபமாக. அவளின் வார்த்தையில் துடித்துடித்து போனார் விசாலாட்சி. ஏண்டா இப்படி பேசுகிற என்று அவர் கலங்கிய கண்களுடன் கேட்க, ப்ளீஸ் அழுது ட்ராமா போடாதீங்க. ஏற்கனவே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். இன்னும் பேசி என்ன கடுப்பாக்காதீங்க. பாப்பா தூங்குற நேரம் வந்துடுச்சு. நான் அவளை தூங்க வைக்கணும்.
உங்கள் கூட பேசி என்னோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல என்று கூறியவள் வேகமாய் குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றாள். அவளின் வார்த்தைகளில் கலங்கி நின்ற தன் மனைவியின் தோலை தட்டி அவரை ஆசுவாசப்படுத்திய கதிரவன், எங்ககிட்ட பேசுற மாதிரி தான் உன்கிட்டயும் பேசுறாளாமா அவ என்றார் மரகதத்திடம் கவலையாக கதிரவன். அதில் வேகமாய் இல்லை என்று தலையசைத்தவர், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அண்ணா. என்கிட்ட ரொம்ப பாசமாக தான் பேசுறா. அத்தை அத்தைன்னு பாசத்தை கொட்டுறா. யாழினி கிட்ட கூட ரொம்ப ஒட்டிக்கிட்டா. 2 பேருமே ஒரு தோழிகள் மாதிரி தான் இருக்காங்க. மித்ரன் மாப்பிள்ள கூடவும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பழகுறா. இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் உங்களை பார்த்தா மட்டும்தான் இப்படி கோபத்தை காட்டுறா. கொஞ்சமாவது இவளோட கோபம் குறைஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த பொண்ணு கோபத்தை இப்படி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காளே என்று கவலையாக மரகதம் கூற, விடுங்க அண்ணி, என் பொண்ணு அவங்க அப்பா மாதிரி. அவங்க அப்பாவும் இப்படி தான் வெட்டி வீராப்பை பிடிச்சிக்கிட்டு கோபம் வந்தால் குதிப்பாரு. அவரை மாதிரியே தான் அவரோட பொண்ணும் வந்து பிறந்திருக்கா என்றார் தன் கணவரை பொய்யாக முறைத்த வண்ணம். தன் மனைவி கூறியதை கேட்டு அதிர்ந்து போன கதிரவன், என்னடி சம்மந்தமே இல்லாமல் என்ன இழுக்கிற? எனக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. மிரு ஒன்றும் என்ன மாதிரி இல்லை, உன்ன மாதிரி. ஏன்னா நீ தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவ. அதே மாதிரி அவளும் இருக்கா என்றார் பழியை அவர் மீது போட. சரி சரி, 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்காம கொஞ்சம் அமைதியாக இருங்க. காலையில் சாப்பிட்டு வந்தீங்களா என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல, வாங்க சாப்பிடலாம் என்று மரகதம் அழைக்க, இல்லை அண்ணி, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம், நீங்கள் சாப்பிடுங்க என்றார் அவசரமாக விசாலாட்சி. அப்படி சாப்பிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கே எனக்காக வந்து கம்பெனி கொடுங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடணும், எனக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல, வாங்க என்று அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு சென்றார் உணவு அருந்துவதற்காக மரகதம். வேறு வழியின்றி விசாலாட்சி மற்றும் கதிரவன் இருவரும் அவருடன் சென்றனர். அறைக்குள் குழந்தையை தூக்கி கொண்டு நுழைந்த மிருத்ரா சூர்யா எங்கே என்று தேட அவன் அலுவலக அறையில் இருந்தான். அவன் ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறான் என்று அவன் பேசும் சத்தம் வைத்தே புரிந்து கொண்டவள் குழந்தையை உறங்க வைத்தாள் கட்டிலில். குழந்தையோ அவள் விரலை இறுக பிடித்து கொண்டு உறங்க விழிகளை கூட சிமிட்டாமல் குழந்தையின் முகத்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் கடக்க மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வந்த சூர்யா அவளையும் குழந்தையையும் பார்த்தான். அவளோ இன்னும் குழந்தையின் முகத்தை தான் ரசித்து கொண்டிருக்க, இவளை பெத்தவ கூட இப்படி இவளை ரசிக்கலை, ஆனால் நீ வெச்ச கண்ணு வாங்காமல் என் பொண்ணை ரசிச்சுக்கிட்டு இருக்க என்று சூர்யா கிண்டலாக கூற, அவன் கூறியதை கேட்டு அவனை பொய்யாக முறைத்தவள், இவ என் பொண்ணு, இவளை ரசிப்பதற்கு எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அந்த கேடு கிட்டவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க என்றால் ஷைலஜாவை சுட்டி காட்டி கோபமாக. பாருடா, நான் சொன்னதெல்லாம் கேட்டு உனக்கும் உன் மேலே கோபம் வந்துடுச்சா என்று சூர்யா சிரிப்புடன் வினவ, கோபமா? கொலை வெறியில் இருக்கேன். அவளெல்லாம் ஒரு பொம்பளையா? அவளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்ணங்கண்ணமாக அரைஞ்சி தள்ளிடுவேன் என்று அவள் கோபமாக கூற, சரி சரி, உன்னோட கோபத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு, உன்னோட வீட்டுக்கு போகணும்ல என்றான் சூர்யா. அதில் முகம் வாடியவள், கண்டிப்பாக போகணுமா என்றாள் தயக்கத்துடன். அதில் அவளை ஆழ்ந்து பார்த்தவன், லிசன் மிருத்ரா, எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு மாதிரி நடந்துக்க தான் செய்வாங்க. உனக்கு கல்யாணம் நடக்கணும் என்பதற்காக உன் அம்மா அப்பா உன்கிட்ட அப்படி பேசியிருக்கலாம், அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு கூட இன்ன வரைக்கும் நீ என்கிட்ட முழுசாக சொல்லலை. அதை விடு, சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். பிரச்சனை பண்ணாமல் கிளம்புமா என்று அவன் கூற, அதற்கு மேல் அவனை எதிர்த்து அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக தயாராகி வந்தவள் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையையும் தூக்கி கொண்டாள். பின்பு மூவரும் கீழே இறங்கி வர அவர்கள் மூவரையும் கண்டு மனம் நிறைந்து போனது பெரியவர்களுக்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.